Hi, my exercise 11.9 second sum e power x into x minus 1 by 2 into x square x பொறுத்து தொகையிடுக. ஸோ இன்டகிரேஷன் போட்டாச்சு, இன்ட்டு dx போட்டாச்சு. ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம எளிய வடிவில் எழுதிக்கலாம். இப்போ எளிய வடிவில் எழுத போகிறோம்னா இந்த 1 by 2 வெளியே எடுக்கலாம். பை 2 தான் இருக்கலாம், 1 by 2 வெளியே எடுத்துடலாம். 1 by 2 into integration e power x into x minus 1 by x square into dx, right? 1 by 2 into integration e power x into தனித்தனியாக பிரித்து எழுதலாம். ஏன்னா மேலே எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் கீழே ஒரே உறுப்பு இருக்கும்போது அத்தனை உறுப்புகளுக்கும் இந்த பகுதி சொல்லும். ஸோ எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 by x square into dx. That is equal to 1 by 2 into integration e power x into x square என்னது x into x. ஸோ ஓர் x கேன்சல் பண்ணிக்கலாம், கேன்சல் ஆகிடுச்சு. 1 by x minus 1 by x square into dx. இப்போ இ பவர் எக்ஸ் எப்படி வந்தாலும் அது கூட இன்ட்டு போட்டு உள்ள ரெண்டு உறுப்பு இருக்கான்னு பார்க்கணும். நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்து அந்த உறுப்பு தான் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. ஸோ இது ஒரு உறுப்பு, இது ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கும்பொழுது இ பவர் எக்ஸ் போட்டு உள்ள ரெண்டு உறுப்பு இருக்கும் பொழுது நம்ம என்ன பார்க்கணும்னா இதுக்கு எதனா சம்மந்தம் இருக்கான்னு பார்க்கணும். எஸ், இதனுடைய 1 by எக்ஸனுடைய வகையிடல் தான் இது. இது மைனஸ் 1 by x ஸ்கொயர் என்னென்னா ஃபார்ம்லானது டி ஆஃப் எக்ஸ் பவர் என். டினா டிஃப்ரென்ஷியேட், எக்ஸ்போனன்ட் ஃபார்ம்லானது என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. அப்போ டி வகைப்படுத்துகிறோன்னா யாரை 1 by எக்ஸை நம்ம வகைப்படுத்துகிறோன்னா அது டி ஆஃப். இங்கே இது மாதிரி பையில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அடுக்கு தூக்கி மைனஸ் தான் போடணும். அப்போ என்ன போடலாம், எக்ஸ் பவர் மைனஸ் 1 போடலாமா? ஏன்னா ஒன்று கூட இது பண்ணணும், அதுதான் கிடைக்கும். ஈக்குவல் டு என் இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் அடுக்கு 1 குறைக்கணும். மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் 1 இன்ட்டு அதான் வரப்போகுது ஓர் எக்ஸு மைனஸ் அடுக்கு 2, சாரி எக்ஸ் பவர் மைனஸ் 2 ஈக்குவல் டு மைனஸ் அடுக்கு மைனஸில் இருந்துச்சுன்னா எங்கே போடணும், தலைகீழ போடணும், பையில் போடணும். இப்போ 1 by x ஸ்கொயர். அப்போது இதனுடைய இதுதான் யார், எஃப் ஆஃப் எக்ஸ். சரி, கிடைச்சது யார், இதுதான் வகையிடல் அப்படின்னு சொன்னால் யார், டி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸு கிடைக்கும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் என்னது, எஃப் ஆஃப் எக்ஸை வகைப்படுத்தினா தான் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போது 1 by எக்ஸை நான் வகைப்படுத்தினா மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் வருது. 1 by எக்ஸை வகைப்படுத்தினா மைனஸ் 1 by எக்ஸ் ஸ்கொயர் வருது. அப்போ ஃபார்முலா என்னது, இ பவர் வந்துருச்சுன்னு சொன்னாவே இன்டகிரேஷன் இ பவர் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ 1 by 2 இன்ட்டு இ பவர் எக்ஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் யாருமா, எஃப் ஆஃப் எக்ஸ் 1 by எக்ஸ் ப்ளஸ் சி. இப்போ அப்படியே போட்டுக்கலாம், இ பவர் எக்ஸ் பை 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர், ரைட்? காப்பி பண்ணிக்கோங்க.